கொடி பறக்குது, விஜய் அவசரம் காட்டுவது ஏன் அப்படிங்கிறத பத்தி நாம இப்போ பார்க்க போறோம். திமுக பாஜக நெருக்கம், தலித்தை முதலமைச்சராக்கும் அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணியுடைய அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவை தொடர்ந்து அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுகவும் பாஜகவும் சேர்ந்து பதிலடி தரும் புதுமையான அரசியல் என்று பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் தமிழக அரசியல் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில நடிகர் விஜயின் அரசியல் என்று மேலும் ஒரு பரபரப்பை கூட்டி இருக்கு. இந்நிலையில தான் விஜய் தனது கட்சி கொடியை இன்னைக்கு பனையூர் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் அறிமுகம் செய்து வைத்தார். திரைத்துறையில் பிரபலமாக பல கோடி ரூபாய் விற்பனையாகும் திரைப்படங்களை வாங்கி வரும் விஜய் திரைத்துறைக்கே முழுக்கு போட்டுவிட்டு அரசியலில் இறங்குவதாக அறிவித்ததுதான் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. திரைத்துறையில ஓய்வு பெற்ற பின்னோ அல்லது மார்க்கெட் இல்லாத போதோ அரசியலுக்கு வராம பல கோடி வருவாய் இழந்துவிட்டு விஜய் அரசியலுக்கு வருகிறார் அப்படிங்கிறதா ஹைலைட்டா பார்க்கப்படுது. வெங்கட் பிரபு முதன்முறையாக விஜய் வைத்து இயக்கி வரக்கூடிய தி கோட் படம் வெளியாக இருக்கு. அதன் ட்ரெய்லர் ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஒரே நாள் 35 மில்லியன் வியூஸ்களை கடந்திருக்கும் நிலையில் இப்போ திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழு தயாராகிட்டு வராங்க. விஜய்க்கு மவுசு குறையாதது மட்டுமல்ல, மேலும் கூடியிருக்கிறது அப்படிங்கிறது தான் ட்ரெய்லருக்கு கிடைத்த வியூஸ்களே நிரூபிச்சிருக்கு. அதனால கோட் திரைப்படம் விஜய் ரசிகர்கள் மத்தியில் மட்டுமில்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகளிடையே பெரும் எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்கு. அனைவரது கவனமும் இப்போது விஜயின் கோட் திரைப்படம் மட்டுமின்றி விக்கிரவாண்டி மாநாட்டின் மீதும் திரும்பி இருக்கு. செப்டம்பர் இறுதி வாரத்தில் விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய விக்கிரவாண்டியில விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாட்டை நடத்துறாரு. இந்த மாநாட்டின் போதே கட்சியின் கொடி சின்னத்தை விஜய் அறிமுகப்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா விஜய் போட்ட பிளான் வீராக இருக்கு. மாநாட்டிற்கு வருவோர் கட்சி கொடிகளுடன் திரண்டு வர வேண்டும். ஒரு கட்சி மாநாட்டிற்கு கொடியே இல்லாமல் ஆதரவாளர்களை வர வைப்பது சரியாக இருக்காது அப்படின்னு விஜய்க்கு ஆலோசனைகள் சொல்லப்பட்டதா. மேலும் விஜய் ஆதரவாளர்களின் வாகனங்கள் வரும் வழியெல்லாம் தனது கட்சி கொடி மக்களிடம் பிரபலமாகும் அப்படின்னும் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. கோட் திரைப்படம் வெளியாகும் போதும் தனது ரசிகர்கள் கட்சி கொடிகளையும் தோரணங்களையும் கட்டி அதை பிரபலப்படுத்துவார்கள் அப்படின்னு அவர்களது திட்டமாக இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுக நிகழ்ச்சிக்காக பனையூரில் பிரம்மாண்டமான கொடிமரம் நிறுவப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மஞ்சள் நிற கொடியில் விஜயின் உருவம் பொறித்த கொடியை ஏற்றி ஒத்திகையும் பார்க்கப்பட்டது. இது கட்சியின் கொடி அல்ல என்றாலும் சம்பிரதாயமாக அதனை ஏற்றி பார்த்திருக்கிறாங்க. கொடி ஏற்றுவதை ஒத்திகை பார்த்ததிலிருந்தே ஒவ்வொரு விஷயத்தையும் விஜய் கவனமாக கூர்ந்து கவனித்து செயல்பட்டு வருகிறார் அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடியுது. அதே நேரத்துல பாடலாசிரியர் விவேக் எழுதிய கொள்கை பாடலும் வெளியிடப்படலாம் அப்படிங்கிறாங்க. விஜய் எத்தனை கவனத்துடன் நகர்ந்தாலும் கட்சியின் கொள்கைகள் செயல் திட்டங்கள் மட்டுமே அவரை அரசியலில் உயர்த்த முடியும் என்பதுதான் யதார்த்த உண்மையா இருக்கு.